Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. RRB NTPC Max Revision Seriesல இன்றைக்கி வந்து டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா, ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு NTPC கிராஜுவேட் CBT 1ல் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. ஓகேவா, இதில் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸ்பீடு வந்து டைமுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா, இதே வந்து டைம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் வந்து கம்மியாகும், ஸ்பீடு வந்து கம்மியாக போனோம் அப்படின்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆக டிஸ்டன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா, ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஓகேவா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து பேரலல் ஆர் சேம் டைரெக்ஷன் அப்படின்னா அதோட ஸ்பீடை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா, இதே வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்பீடை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ரிலேட்டிவ் ஸ்பீடை பொறுத்தளவு இந்த கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து S1 ஸ்பீடில் போகிறாங்க, திரும்ப ரிட்டர்ன் வந்து S2 ஸ்பீடுக்கு வந்து போகிறாங்க. ஓகேவா, ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் தான். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் அப்படின்னா ரெண்டு ஸ்பீடு கொடுக்கும்போது 2S1 S2 டிவைடட் பை S1 + S2 இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. ஓகேவா, ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. ஓகேவா, இதே வந்து 3 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3S1 S2 S3 டிவைடட் பை S1 S2 S2 S3 ப்ளஸ் S3 S1. 3 ஸ்பீடு கொடுக்கும்போது ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா, இந்த ரெண்டு கண்டிஷனும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து சம்மு பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா 92 km/h போகும்போது 6 ஹவர்ஸ் வந்து ஆகுது. அப்போது 3 ஹவர்ஸில் வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் வந்து போகணும், எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமோட ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து 6 ஹவர்ஸு, இப்போ வந்து 3 ஹவர்ஸ். ஓகேவா, இதை அடித்தோம் அப்படின்னா 2:1. சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது ஸ்பீடு வந்து டைமுக்கு வந்து எப்போதும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ ஸ்பீடோட ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 1:2. ஓகேவா, இப்போ இதோட வேல்யூ தான், ஒரு யூனிட்டோட வேல்யூ தான் வந்து 92ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 யூனிட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 184 வரும். ஓகேவா, இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க, ஆல்ரெடி இருந்ததை விட எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 92. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 92 இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா வாக்கிங் 5/7 ஆஃப் நார்மல் ஸ்பீடு 20 நிமிஷம் வந்து லேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த யூஸ்வல் டைம்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 7 யூனிட். ஓகேவா, அடுத்தது வாக்கிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 5 யூனிட். ஸ்பீடுக்கான ரேஷியோ. இதே டைமுக்கான ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ரிவர்ஸு 5:7. ஓகேவா, இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 யூனிட். ஓகேவா, 2 யூனிட்டோட வேல்யூ தான் வந்து 20 மினிட்ஸ். அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வரும். இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா யூஸ்வல் டைம் டேக்கனு. இப்போ நார்மலாக வந்து எவ்வளோ 5 யூனிட்ஸ் வந்து ஒரு டைம் டேக்கன் எடுத்துக்கிறாரு. அப்போ 5 யூனிட்ஸ்னால் 5 × 10 வந்து 50 மினிட்ஸ் வந்து ஆகும். ஓகேவா, ஆன்சர் வந்து C. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் 519 km in 7 ஹவர்ஸில் கவர் பண்ணுறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து 5/7 ஆஃப் த டைமில் வந்து கவர் பண்ணிடுறாரு. அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளோ டைமில் வந்து கவர் பண்ணுவார், எவ்வளோ ஸ்பீடில் வந்து கவர் பண்ணுவார்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா, அப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 519, டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2/3 வந்து 2/3 டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணிட்டார். அப்போ ரிமைனிங் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 1/3. இந்த 1/3 தான் வந்து அவர் கவர் பண்ணணும். ஓகேவா,
அடுத்தது 5/7 டைம் வந்து ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 2/7 டைம் தான் வந்து ரிமைனிங் இருக்குது. ஓகேவா? அப்போ ரிமைனிங் வந்து 2/7. இப்போ இதை அடிச்சிங்க அப்படின்னா 7க்கு 7 கேன்சல் ஆயிரும். இதை அடிச்சிங்கன்னா 17/3. ஓகேவா? அப்போ 173/2 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 86.5. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு வாக்கிங்கில் போகிறாரு. ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா காரில் வர டிரைவிங்கில் டோட்டல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 hours 15 minutes ஆகுது. ஓகேவா? திரும்ப ரெண்டு வேவ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங்கில் போனார் அப்படின்னா 5 hours அவருக்கு கெயின் ஆகுது. அப்போ ரெண்டு வேலையும் போத் வேஸ்லேயும் வந்து அவர் வாக்கிங் போனார் அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்கிங்கு ப்ளஸ் டிரைவிங்க்கு அவருக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னா 8 hours 15 minutes. ஓகேவா? ரெண்டுமே வந்து டிரைவிங்கில் போகும்போது 5 hours வந்து அவர் கெயின் ஆகுது அப்படின்னா 8 hours 15 minutes வந்து 5 hours கழிச்சிட்டோம் அப்படின்னா 3 hours 15 minutes ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 டிரைவிங் கொண்டு வரதுக்காக இதை வந்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ பார்த்திங்க அப்படின்னா 2 வாக்கிங்கு ப்ளஸ் 2 டிரைவிங்கு ஈக்குவல் டு 16 hours 30 minutes வருது. 16 hours 30 minutes. ஓகேவா? இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 வாக்கிங் போத் வேஸில் வந்து வாக்கிங்க்கு அவருக்கு எவ்வளோக்கு வந்து டைம் எடுத்திருக்காருன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இதிலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 16ல் 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 13 hours 15 minutes. ஓகேவா? போத் வேஸில் வந்து வாக்கிங்கில் போகும்போது அவருக்கு எவ்வளோ எடுத்துக்கிறாரு அப்படின்னா 13 hours 15 minutes வந்து எடுத்துக்கிறாரு. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 90 km டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறதுக்கு அனிருத் வந்து ஃபர்கானை விட 3 hours வந்து அதிகமாக டைம் எடுத்துக்கிறாரு. இதே வந்து அனிருத் வந்து ஸ்பீடை வந்து டபுள் பண்ணார் அப்படின்னா ஃபர்கானை விட 2 மணி நேரம் வந்து கம்மியாகவே கவர் பண்ணிடுறாரு. ஓகேவா? அப்போ அனிருத்தோட இனிஷியல் ஸ்பீடு என்னன்றது கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தோட ஸ்பீடை மட்டும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடு 1 ஸ்பீடு 2. ஓகேவா? ஒரு யூனிட் இருந்ததை அவர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் பண்ணுறாரு. ஓகேவா? இது வந்து ஸ்பீடுக்கான ரேஷியோ. இதே டைமுக்கான ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2:1 அப்படியே ரிவர்ஸ். ஓகேவா? இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 3 hours வந்து அதிகமாக எடுத்துக்கிறாரு. அடுத்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 hours கம்மியாக எடுத்துக்கிறாரு. ஓகேவா? 2 hours கம்மியாக எடுத்துக்கிறாரு. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 hours. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து 5 hours. ஓகேவா? அப்போ வந்து இங்கே 2 யூனிட் இருக்குது. இப்போ 2 யூனிட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 hours வரும். ஓகேவா? அப்போ 90 km 10 hours அவர் வந்து கவர் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 km/h. ஆன்சர் வந்து 9 km/h. இங்கே வந்து இனிஷியல் ஸ்பீடு கேட்டிருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக வந்து இந்த ஸ்பீடை வந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இதே வந்து நியூ ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா இந்த டைமை வந்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸி ஸ்டாண்டில் வந்து 2 கேப் இருக்குது. 74 km/h. இன்டர்வல் பார்த்தோம் அப்படின்னா 28 minutes இன்டர்வலில் வந்து ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? சேம் டைரெக்ஷனில். மேன் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து வராரு. 2 கேபையும் வந்து பார்த்தாருன்னா அவர் ஒரு 10 minutes இன்டர்வலில் வந்து அவர் வந்து பார்க்குறாரு, மீட் பண்ணுறாரு. ஓகேவா? அப்போ ஸ்பீட் ஆஃப் த மேன்ன்றது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸி 1 டாக்ஸி 2 ரெண்டுமே வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? மேன் வந்து ஆப்போசிட்டில் வராரு, டாக்ஸி வந்து வருது. ஓகேவா? மேன் வந்து ஆப்போசிட்டில் வராரு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸி 1 வந்து அவர் வந்து மீட் பண்ணுறாரு. ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா டாக்ஸி 2 வந்து அவர் மீட் பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்கான இன்டர்வல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 minutesன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? 2 டாக்ஸி ட்ராவல் பண்ணுறதுக்கான இன்டர்வல் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 28 minutes. ஓகேவா? இது 10 minutes அப்படின்னா டாக்ஸி வந்து எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம் அப்படின்னா 18 minutes வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேன் வந்து 10 minutesல கவர் பண்ணதை டாக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டாக்ஸி வந்து 18 minutes வந்து எடுத்திருக்கு. ஓகேவா? அப்போது டாக்ஸி மேனுக்கான டைம் ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 18:10. இதை அடித்தோம் அப்படின்னா 9:5. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா டைம் ரேஷியோ.
ஸ்பீட் ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு அப்படியே ரிவர்ஸு 5:9. ஓகேவா? இப்போ வந்து டாக்ஸி 2ஓட வேல்யூ வந்து அதாவது ஸ்பீட் வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க 74ன்னு. அப்போது 5 யூனிட்டோட வேல்யூ தான் வந்து 74 அப்படின்னா 9 யூனிட்டோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 5 யூனிட்டோட வேல்யூ வந்து 74. அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது அடித்தோம் அப்படின்னா 14.8 வரும். ஓகேவா? ஒரு யூனிட்டோட வேல்யூ 8 அப்படின்னா 9 யூனிட்டோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 14.8 × 9. ஓகேவா? 9 8 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 வந்து யூனிட் டிஜிட்டில் வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா மல்டிப்ளை பண்ணியும் நீங்கள் வந்து டேரெக்ட் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 39 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு கவர் பண்ணும்போது 5 hours 5 minutesல வந்து அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா 5 யூனிட் வந்து கவர் பண்ணிட்டாரு. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 4 யூனிட் இருக்குது. ஓகேவா? அப்போ ஸ்பீடு என்னென்னு கேட்குறாங்க. நார்மலாக ஸ்பீடு வந்து டிஸ்டன்ஸ் பை டைமு. ஓகேவா? இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா 5x வந்து கவர் பண்ணியிருக்காரு. எவ்வளோ நேரம் எடுத்திருக்காரு அப்படின்னா 5 hours 5 minutes வந்து எடுத்திருக்காரு. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸோட வேல்யூன்றது நமக்கு தெரியாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 9 யூனிட். ஓகேவா? அதாவது 5 + 4 வந்து 9 யூனிட்டு. 9 யூனிட்டோட வேல்யூ தான் வந்து 39. அப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 39/9. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 × 39/9. ஓகேவா? இந்த இதில் பார்த்திங்கன்னா 5 hours + 5 minutes அப்படின்னா 5/60 போட்டோம் அப்படின்னா 1/12. ஓகேவா? 1/12. இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 61/12ன்னு வரும். ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி அப்ராக்சிமேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அப்ராக்சிமேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 61ன்றதை நான் வந்து 16 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது அடித்தோம் அப்படின்னா 5, இந்த 5க்கு இந்த 5 வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ 39/9 வந்து 4.3 பக்கம் வரும். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4.3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மணி நேரத்தில் வந்து 1032 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணுது. ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து டபுள் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த காரு. 1/3 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து ஸ்பீட் ஆஃப் த பைக்குக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அப்போ வந்து பைக் வந்து 17 ஹவர்ஸில் எவ்வளோ வந்து கவர் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து 17ஓட டிவிசிபிலிட்டி வந்து பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு 17ஓட டிவிசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ டேரெக்டாக வந்து போட்டுடலாம். இன்கேஸ் வந்து 17ஓட டிவிசிபிலிட்டி வந்து 2-3 நம்பர் வருது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் கொஷின் வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின், இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரு, பைக். ஓகேவா? ட்ரெயினுக்கும் காருக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2:1. இதே வந்து பைக்குக்கும் ட்ரெயினுக்கும் பார்க்குறோம். பைக்கு வந்து ட்ரெயினுக்கு வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைக்குக்கு வந்து 1. ஓகேவா? இப்போ ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 போட்டோம்னா 2:6:3. ஓகேவா? கார் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 ஹவர்ஸில் வந்து 1032 வந்து ட்ராவல் பண்ணுது. அப்போ 1032/8 போட்டோம் அப்படின்னா 2/8 = 129. ஓகேவா? காரோட ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 129. அதாவது 3 யூனிட்டோட வேல்யூ வந்து 129. ஓகேவா? அப்போ அடித்தோம் அப்படின்னா 43 வரும். ஓகேவா? அப்போ 43ன்றது ஒரு யூனிட்டோட வேல்யூ. இங்கே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொஷின் வந்து பைக் வந்து 17 ஹவர்ஸில் எவ்வளோ கவர் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ பைக்கோட ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 யூனிட்னா 43 × 2 வந்து 66 வரும். ஓகேவா? இப்போ 86. இப்போ 17 ஹவர்ஸில் வந்து எவ்வளோ கவர் பண்ணோம் அப்படின்னா 86 × 17 வந்து போட்டோம்னா ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1462 வந்து ஆன்சராக கிடைக்கும். இங்கே வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆல் மல்டிப்ளை வந்து பார்த்தாலும் ஓகே தான். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 30 கிலோமீட்டர் வந்து 50 மினிட்ஸில் வந்து கவர் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு 13 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா x km/h வந்து மூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 25 மினிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2x km/h. ஓகேவா? ரெஸ்ட் ஆஃப் த ஜேர்னி வந்து x km/h வந்து மூவ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30 கிலோமீட்டர் வந்து 50 மினிட்ஸில் வந்து
மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 13 மினிட்ஸ் வந்து எக்ஸ் கிலோமீட்ரு, 25 வந்து 2x. அப்போ மீதி இருக்கிற 12 மினிட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவரில். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து யூனிட்டை வச்சு நிறைய சம் வந்து போடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிலோமீட்டர் பெர் ஹவரில் ஹவரால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிலோமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதையும் அடிச்சிடலாம், கிலோமீட்டர் வந்து கிடைக்கும். அதை தான் வந்து இங்கே பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30 கிலோமீட்டர்ன்றது தெரியுது. இப்போ மினிட்ஸோட வேல்யூ வந்து நமக்கு தெரியுது. ஓகேவா? அதனால் நம்ம ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. ஓகேவா? அப்போது டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம் வந்து போடலாம். ஓகேவா? டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் கிலோமீட்ரு பெர் ஹவர். 13 மினிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹவருக்கு மாற்றுறதுக்காக 60ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ப்ளஸ் 2x கிலோமீட்ரு 25 மினிட்ஸாக 25 டிவைடட் பை 60. இங்கே வந்து மொத்தம் வந்து 50 மினிட்ஸுன்றதுனால இங்கே வந்து 12 மினிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ எக்ஸ் வந்து 12/60. ஓகேவா? இதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 கிலோமீட்டர். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே எல்லாத்தையும் 60 இருக்கிறதுனால பொதுவாக வந்து 60 எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13, 63, 75. 75 எக்ஸோட வேல்யூ வந்து 75x டிவைட் பை 30. 60யோட வேல்யூ வந்து 30. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 5 5 75, 4 5 60. ஓகேவா? இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 6. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 24. ஆன்சர் வந்து 24. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் ட்ரெயின் வந்து ஸ்டாப்பேஜ் இல்லாமல் போகும்போது ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 88 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸ்டாப்பேஜோட போகும்போது ஆவரேஜ் கிலோமீட்டர் வந்து 24 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? 528 கிலோமீட்டரை வந்து வித்து ஸ்டாப்பேஜோடு ட்ராவல் பண்ணியிருந்தால் எவ்வளோ டைம் வந்து எடுக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 528 கிலோமீட்டரை வந்து வித்தவுட் ஸ்டாப்பேஜில் ட்ராவல் பண்ணார் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ் எடுத்துக்குது. ஓகேவா? இதே வந்து வித் ஸ்டாப்பேஜில் 528 கிலோமீட்டரை வந்து ட்ராவல் பண்ணால் எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னா 22 ஹவர்ஸ் வந்து ஆகுது. ஓகேவா? அதாவது 528 கிலோமீட்டரை வித் ஸ்டாப்பேஜோடு போகும்போது 22 ஹவர்ஸ் ஆகுது. ஓகேவா? இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப்பேஜுக்கு வந்து அந்த ட்ரெயின் எடுத்த டைமிங்கு. ஓகேவா? இப்போ ஸ்டாப்பேஜுக்கு மட்டும் வந்து எவ்வளோ நேரம் எடுத்திருக்கு அப்படின்னா 16 ஹவர்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 ஹவர்ஸு. அடுத்து இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா 23 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து 4.5 ஹவர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ டெஸ்டினேஷனை வந்து அடுத்த 1 ஹவரில் வந்து ரீச் பண்ணுறாங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்றது கேட்குறாங்க. நார்மலாக ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமு. இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 1 ஹவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 23 கிலோமீட்டர் வந்து போவாங்க. அப்போ 4.5 ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 23 இன்ட்டு 4.5 வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து 1 ப்ளஸ் ஸ்பீடை வந்து 11 கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 11 கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா 34 கிலோமீட்டர். ஓகேவா? அது வந்து அடுத்த 1 ஹவருக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் கிலோமீட்டர் வந்து கிடச்சிரும். டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்றது கிடச்சிரும். இப்போ 23 இன்ட்டு 4.5a ப்ளஸ் 34. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 137.5 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ட்ராவல்டு பார்த்திங்க அப்படின்னா 137.5. ஓகேவா? எத்தனை மணி நேரம் எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 4.5, இதுக்கு ஒரு 1 மணி நேரம். ஓகேவா? அப்போ 5.5 ஹவர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை ரெண்டையும் டிவைட் பண்ணி போட்டால் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 25 வந்து கிடைக்கும். ஓகேவா? 11ஓட டிவிசிபிலிட்டி பார்த்து நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 25 வந்து கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஹோமு. மார்னிங் வந்து 1 ஹவரில் வந்து அவர் கவர் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அதிகமாக. அதாவது 1 ஹவர் 30 மினிட்ஸ் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. 1 ஹவர் 30 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? சேம் டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? இப்போ 2 டிஸ்டன்ஸ் கொடுத்து 2 ஸ்பீடு மட்டும் கொடுத்து அதுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா
2s1 s2 டிவைட் பை s1 ப்ளஸ் s2. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 5 கிலோமீட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா 5 km/h. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா 5 km 1.5 hours. 1.5னா 3/2ன்னு போட்டுக்கலாமா? அப்போது 10/3. ஓகேவா? ஸ்பீடோட 2ஓட வேல்யூ வந்துச்சுன்னா 10/3. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2 × 5 × 10/3 5 + 10/3. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 25/3ன்னு வரும். 25/3ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிரும். இதையும் அடித்தோம் அப்படின்னா 5, இதையும் அடித்தோம் அப்படின்னா 2. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 km/h. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா தாக்ஷத் ட்ராவல்ஸ் 445 km at 89 km/h, 495 km at 55 km/h, நெக்ஸ்ட்டு 250 km at 50 km/h. ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்றது கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைட் பை டோட்டல் டைம். ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 445 495 + 250. ஓகேவா? அடுத்து டோட்டல் டைம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இதால் 445 km 89ல் போகிறாரு. 445 டிவைட் பை 89 போட்டோம் அப்படின்னா இதோட ஹவர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி 495 டிவைட் பை 55 ப்ளஸ் 250 டிவைட் பை 50. ஓகேவா? இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் வந்து கிடச்சிடுது. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 445 495 250 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1190. ஓகேவா? இதையும் அடித்தோம் அப்படின்னா இப்போது 445 டிவைட் பை 89 அடித்தோம் அப்படின்னா 5 வருது. இதையும் அடித்தோம் அப்படின்னா 9 வருது. இதையும் அடித்தோம் அப்படின்னா 5 வருது. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 + 5 10 19 hours வந்து ஆகுது. ஓகேவா? அப்போது 1190 19 hours வந்து ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னா இதை ரெண்டையும் அடித்தோம் அப்படின்னா 62.63 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டினும் சேம் தான். முன்னாடி வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டாங்க. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கொடுத்துட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடோட வேல்யூ 14 டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1980 + 1306 + 540 டிவைடட் பை 1980 டிவைட் பை 12 1306 டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ் 540 டிவைட் பை 36. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3826 வந்து கிடைக்கிது. 14 இதையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 165 வருது. அடுத்து இதையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 15. ஓகேவா? இப்போ 165 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 ப்ளஸ் 1306 டிவைட் பை எக்ஸ் வருது. ஓகேவா? இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 273.28 வருது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 14 something வரும். ஆன்சர் வந்து 14. ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி செகண்ட் டைம் பார்க்கும்போது இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்டன்ஸை வந்து 52 km/h ட்ராவல் பண்ணுறாங்க. அடுத்து வந்து டபுள் த ஏர்லே டிஸ்டன்ஸு, முன்னாடி போன டிஸ்டன்ஸை விட டபுள் வந்து பார்த்திங்கன்னா 39 km/h வந்து பண்ணுறாங்க. ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த என்டையர் ஜர்னி வந்து 56 km/hன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு இது வந்து டி டிஸ்டன்ஸில் வந்து போகிறாங்க. இது வந்து 2D. ஓகேவா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 52 km/h, இது 39 km/h. ஓவராலாக பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வரத்துக்கு ரெண்டுக்குமே சேர்த்து அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 56 வந்து ஆவரேஜாக கிடைக்கிது. ஓகேவா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3D, இது ஒரு 3D, மொத்தம் வந்து 6D டிஸ்டன்ஸ் வந்து 56 km/h வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 52க்கும் 139க்கும் எல்சிஎம் வந்து எடுத்துங்க. எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 156. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு
இது வந்து போகிறதுக்கு மட்டும் பார்த்தோம் 156 தான் வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ 156 டிஸ்டன்ஸை வந்து 52 km/h போகிறாங்க. அடுத்தது 156 × 2 இதை வந்து 39 km/h போகிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 156 × 6 டோட்டலில் வந்து ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 56. ஓகேவா? இப்போ இதை அடித்தோம் அப்படின்னா இதையும் அடித்தோம் அப்படின்னா 3, இதையும் அடித்தோம் அப்படின்னா 4, 8. இப்போது இதையும் அடித்தோம் அப்படின்னா 2 6, இங்கே வந்து பார்த்தோம்னா 28. இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 4 7 28, இங்கே வந்து பார்த்தோன்னா 4 3 12 39. இப்போ 117 / 7ன்னு வருது. ஓகேவா? டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 117/7 வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டுக்கு மட்டும். அப்போ பார்த்திங்கன்னா டோட்டலில் இருந்து ஃபார்வேர்டு 11 ஹவர்ஸ் வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா 77. அப்போ 40/7 வந்து ரிட்டனுக்கு வந்து அவர் எடுத்திருப்பார். ஓகேவா? ரிட்டனை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 156 km 3 times / எவ்வளோ டைம் எடுத்திருக்காரு அப்படின்னா 40/7 வந்து எடுத்திருக்காரு. ஓகேவா? இப்போ இதையும் அடித்தோம் அப்படின்னா 29. ஓகேவா? அப்போது 117 × 7 / 10. ஓகேவா? இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்க போகுது. இப்போ 117ஐயும் 7ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 117ஐயும் 7ஐயும் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 81.9 ஆன்சராக வந்து கிடைக்கும். ஓகேவா? வந்து 67 km/h போகிறாங்க. அடுத்த 1/3 வந்து 66 km/h. அடுத்த ரிமைனிங் ஜர்னி வந்து 1/3 தான் இருக்கும். 1/3 வந்து 17 km/h ட்ராவல் பண்ணுறாங்க. ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்றது கேட்குறாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. 3 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? டிவைடட் பை S1 S2 + S2 S3 + S3 S1. ஓகேவா? இப்போ இதை படி போட்டிங்க அப்படின்னா 3 × 67 66 17 டிவைடட் பை 67 × 66 + 66 × 17 + 17 × 67. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்டட் ஆஃப் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து அப்ராக்சிமேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் வேல்யூ, அதாவது 1 or 2 வேல்யூ வந்து கம்மி பண்ணி நீங்கள் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிச்சிங்க ஓரளவு அக்யூரேட்டான ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 67க்கு பதிலாக நான் வந்து 66ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? 67 பதிலாக 66ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் 66 வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 × 66 × 17 டிவைடட் பை 66 + 17 + 17. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 100. இப்போ இந்த 3ஐயும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 3366 வருது. ஓகேவா? அப்போது 2 புள்ளி வச்சோம் அப்படின்னா 33.66ன்னு வருது. அப்போ 33.7 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இன் 2295 மீட்டர் சர்க்குலர் ரேஸு சித்தார்த் வந்து 1 ரவுண்டை வந்து 85 செகண்டில் முடிக்கிறாரு. யாஷ் வந்து 1 ரவுண்டை 45 செகண்டில் முடிக்கிறாரு. அப்போ எத்தனை மீட்டிங் பாயிண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால். ஓகேவா? ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம், ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இதை வந்து ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம்க்கான ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 85:45. இதை அடித்தோம் அப்படின்னா 17:9. ஓகேவா? இது வந்து டைம்க்கான ரேஷியோ. இப்போ எத்தனை ரவுண்டு போயிருப்பாங்க, எத்தனை ஸ்பீடை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா 9:17. ஓகேவா? இப்போ இவர் வந்து 9 ரவுண்டு வந்து போயிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 17 ரவுண்டு வந்து போயிருப்பார். ஓகேவா? ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது அதோட ரிலேட்டிவ் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 + 9 வந்து 26. ஓகேவா? அப்போ 26 பிளேஸில் வந்து மீட்டிங் பாயிண்டில் வந்து அவங்க வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. டேரெக்டாக வந்து அப்படியே வந்து போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம்னா சர்க்குலர் பாத்தில் 2742 மீட்டரில் ரியா அண்ட் த்ரீசா ஸ்டார்ட் வாக்கிங் ஃப்ரம் த சேம் பாயிண்ட்டு ஆப்போசிட் டைரெக்ஷன் 4.6 மீட்டர்/செகண்டு x மீட்டர்/செகண்டு. அவங்க வந்து 457 செகண்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுறாங்க.
அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பீடுன்றது ரிலேட்டிவ் ஸ்பீடாக வருது, ஆப்போசிட் டைரெக்ஷன் சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்பீடோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.6 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2742. டைம் வந்து பார்த்திங்கன்னா 457 செகண்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 6. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 1.4. ஆன்சர் வந்து 1.4. இந்த சம்முலாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி வேறு எந்த டாபிக் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.